Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 409 part 1. ஓபன் பண்ணா அந்த அமேசான் லில்லி மெய்டன் ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட பத்தி ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னா அது லேடிஸ் மட்டும் வாழ்ற ஒரு ஐலாண்டு. சில டைம் இங்க இருக்க பெண்கள்லாம் இந்த தீவை விட்டு வெளியில போயிட்டு வரும்போது குழந்தையோட வருவாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்களுக்கு பிறக்கிற எல்லாமே பொன் குழந்தையா தான் பிறப்பாங்க. அண்ட் இவங்க வாழ்ற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டன்ல சுத்தி பாம்பு தலையா வச்சிருக்கோம். அதுக்கு நடுவுல ஒரு ஓட்டை, அந்த இடத்த சுத்தி திக்கான ஜங்கிள், அதுக்கு நடுவுல தான் இவங்க ஒரு பெரிய கண்ட்ரியவே பில்ட் பண்ணிருக்காங்க. அதுல அந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையிலேயே முட்டு கொடுத்தெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. பயங்கரமான ஆர்கிடெக்சர் தான். இப்படி வினோதமா இருக்கிற இடத்தோட உள்ள காட்டுறாங்க. ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஆனா அது எல்லாருமே லேடிஸ், ஒருத்தர் கூட ஆம்பளைங்க இல்ல. எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜாலியான வாழ்க்கை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கழுத்தை சுத்தி எப்பவுமே ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனா எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பாம்பு இருக்குது. இங்கே மத்த ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரி தான் பழக்கடை, கறிக்கடை, அந்த கடை, இந்த கடைன்னு அப்படியே அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எக்கச்சக்க லேடிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுற வேலை எல்லாத்தையுமே லேடிஸே தான் பண்ணிக்குவாங்களே தவிர வேற எந்த ஆம்பளையும் உள்ள வந்து பண்ணி கொடுத்துட்டுலாம் போக மாட்டான். அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க, மரத்தை வெட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க, கத்தி செய்யற பட்டறையில வேலை பார்ப்பாங்க, பில்டிங்ஸை கட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. சொல்ல போனா காட்டுக்குள்ள போய் ஏகப்பட்ட மிருகங்களை வேட்டையாடிட்டு கூட வருவாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப நேர்மையா இருப்பாங்களே தவிர பேராசை புடிச்சு தெரியறது, அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், இவன் பெரிய ஆள் ஆயிட்டான், நம்மள இப்படி பண்றாங்க, அவங்கள அப்படி பண்ணணும், அப்படி இப்படின்னு எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. சோ வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா போகுது. அண்ட் இந்த ஐலாண்ட்ல இருக்க உமன்ஸ் எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங். சோ உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுற போட்டி எல்லாம் நடத்திக்குவாங்க. அவங்க சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆளு பார்க்க பொடுசா இருப்பா, பெரிய சைஸ்ல இருக்கவகிட்ட மோதுவா. அதுவும் சும்மா மோத மாட்டா, வளைச்சு ஜம்ப் பண்ணி என்னென்னமோ ரொட்டேஷன் எல்லாம் பண்ணி மிதிப்பா. பட் சைஸ் பெருசு இல்லையா, புடிச்சு வாயோட ஒரே குத்து அப்படியே தெரிச்சடிச்சு விழுவா. பெரிய சைஸ்ல இருக்கவ ஜெயிச்சிருவா. இந்த ஐலாண்ட்ல இந்த பெண்களுக்கு முக்கியமான அழகு எது தெரியுமா? வெள்ளகல்லேன்னு இருக்கிறதோ இல்ல ஸ்லிம்மா இருக்கிறதோ அப்படி இப்படின்னு எதுவுமே இல்ல. யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதுதான் இவங்களுக்கு பியூட்டி. இப்படிப்பட்ட ஒரு ஐலாண்டுல ஒரு ஆண் உள்ள என்ட்ரானா அவனுக்கு காத்துட்டு இருக்கிறது ஆப்பு மட்டும்தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு ஜெயில் ஒண்ண காட்டுறாங்க. அந்த ஜெயில சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்க அப்படியே ஆர்வமா நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. வேற யார, நம்ம லூஃபியா தான். அவன் எந்திரிச்ச உடனே அவனை பாக்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட்டிங். அவன் எந்திரிச்ச உடனே நல்லா அப்படியே குரட்டையெல்லாம் விட்டுட்டு பொறுமையா நெளிஞ்சுட்டு இருப்பான். இங்க இவங்களுக்கு அவனை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவங்க பாடி பார்ட்ஸ் மாதிரி இவன் பாடி பார்ட்ஸ் இல்ல. எப்படி இவன் இப்படி இருக்கான், ரொம்ப வியர்டா இருக்கானே, ஆள் பார்க்கவே வீக்கா சப்பையா இருக்கான், முடியும் வேற கண்ணா பின்னாடி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுல மேட்டர் என்னன்னா பையன் ரொம்ப நேரம் நல்லா தூங்கிட்டான். ஆனா தூங்கிட்டு இருக்கும் போதே சாப்பாடு நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்கானாமா. அது வழக்கம் தானே. அண்ட் அவங்களுக்கு ஒரு டவுட், இந்த மாதிரி ஆண்கள்லாம் என்ன அப்படி சாப்பிடுவாங்கன்னு. அதுலயும் ஒரு சில பேர்லாம் மேபி இவங்க எது கிடைச்சாலும் திம்பாங்க போல, பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லூஃபி என்னது இது சத்தம்னு ஆப்போசிட்ல பாப்பான். பூரா லேடிஸுங்க. ஆனா அவன் அதை நோட் பண்ணாம ஆமா நான் எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு அப்படியே யோசிச்சு பாப்பான். கடைசியா இவன் ஆர்கிபெலகோ ஐலாண்ட்ல இருக்கும் போது அந்த குமா நம்ம மாளிகை எல்லாத்தையுமே அடிச்சு சட்டுன்னு மறைய வச்சான்ல, அந்த டீம் இவங்க எல்லாருமே அங்க இருந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்படின்னா எல்லாருமே செப்பரேட் ஆயிட்டோம்னு ஷாக்கா சொல்லுவானா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அவன் எந்திரிச்சு ஏதோ பேசுறான், பிரிஞ்சுட்டாங்கன்னு பேசுறான், என்ன பேசுறான்னு தெரியலன்னு ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் துணி எதுவுமே போடல, அப்படியே பிறந்த மேனிக்கு வந்து நின்னுட்டு இருக்கான். கடைசியா மஷ்ரூம் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தலையை சொரிஞ்சிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா இவனோட தொப்பிய வேற ஒருத்தி போட்டிருப்பா. கொய்யால அது என்னோட தொப்பி, அது எப்படி நீ போடுவேன்னு சொல்லி சரக்குன்னு கையை நீட்டி டாப்புன்னு புடுங்கிடுவான். இப்படி நம்ம பையன் கையை நீளமா நீட்டினதை பார்த்துட்டு அங்க இருந்த கேர்ள்ஸுங்க எல்லாருமே பயந்துருவாங்க. என்ன இவனோட கை இவ்வளவு நீளத்துக்கு போகுது, இவன் என்ன மனுஷன் தானா அப்படின்னு கொஞ்சம் பீதியாகும். பெரிய பெரிய ஆளுகளே இவன் ஸ்ட்ரெச் ஆகிறத பார்த்துட்டு பீதி ஆயிட்டாங்க. புதுசா பாக்குற இவங்க பயப்பட மாட்டாங்களா? நம்ம பயலுக்கு தொப்பி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே. அப்ப அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு இவனோட கை எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமான்னு சொல்லி அப்படியே நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவான். அப்புறம் நம்ம பையிட்ட பேர் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் லூஃபின்னு சொல்லிட்டு கீழே குனிவான். ஒட்டு துணி கூட போடல. ஐயோ ஒண்ணுமே போடாம நின்னுட்டு இருக்கேனேமா, அட லூசு பையில இது இவ்வளவு லேட்டா வாடா சொல்லுவேன்னு சொல்லி காரிட்டு துப்புவாங்க. நம்ம பையன் ட்ரெஸ் கேட்பானா, அதுக்கு இடையில கொஞ்சம் மேட்டர் எல்லாம் 18+ போகும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா நல்லா காமெடியா தான் இருக்கும். சரி ரைட் ட்ரெஸ் கேட்டால உடனே அவங்களும் கொடுத்துருவாங்க. அது ஆக்சுவலா கிழிஞ்சிருந்துச்சாமா. அதனால அந்த மார்கரெட் அது எல்லாத்தையுமே தச்சு அதனால முடிஞ்ச அளவுக்கு அதுல டிசைன் எல்லாம் போட்டு வச்சிருக்காளாமா. கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்த உடனே நம்ம பையலுக்கு செம ஹாப்பி. ஏன்னா இவன் யாரு என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. பட் அவனுக்காண்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கால, தேங்க்ஸ்ங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் போடுவான். போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்கணுமே, கருணை கொடூரமா இருக்கும். ஆனா என்ன பண்ணி வச்சிருப்பான்னா லேடிஸுங்க எல்லாம் போற மாதிரி ட்ரெஸ்ல பூ டிசைன், அந்த எம்ப்ராய்டிங் இந்த எம்ப்ராய்டிங்னு கலர்
கலரா கலக்கி வச்சிருப்பான். இதுல வேற அப்படி பண்ணிருக்கு இப்படி பண்ணிருக்குன்னு வேற பில்டப் பண்ணுவான். நம்ம பயலுக்கு இப்படி ஒரு டிசைனை பார்த்தோன்னே தாங்க முடியல, அப்படியே நடிகிட்டே நிப்பான். அதை பார்த்துட்டு பாத்தீங்களா சந்தோஷத்துல அவன் பாடியே உதறுது, சூப்பரும்பாங்க. அட கன்றாவியேன்னு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். அவன் இப்படி கிடக்கிற பொசிஷனை பார்த்துட்டு அவன் நம்ம எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்றான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போலாம்பாங்க. ஆனா நம்ம பையன் பயங்கர வெறியாயி அங்க செவுத்துல ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு, லூசு மாதிரி பண்ணாதீங்க, நான் ஒரு ஆம்பளை பையன், எனக்கு போய் இப்படி எல்லாம் டிசைன் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க என்ன லூசான்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். பண்ண எல்லாருமே பயந்து போய் அப்படியே பேக்ல ஒரு ஜம்ப் அடிப்பாங்க. உடனே அவங்க வச்சிருக்க பாம்பு ஒரு வில்லா மாறும். அதை வச்சு அட்டாக் பண்ண ரெடியா நிப்பாங்க. லூஃபிக்கே ஒரு செகண்ட் பீதி ஆயிரும். ஆமா நான் இப்ப என்ன பண்ணேன்னு இப்படி அட்டாக் பண்ண ரெடியா வந்து நிக்கிறாங்க. ஓவரா பேசிட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனை விடாதீங்க, இன்னைக்கு நம்ம பொழந்துறணும் அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு பதறிட்டே கேட்பான். ஆக்சுவலா எதுக்கு இவன் திடீர்னு இப்படி காண்டாகணும், நீ நிஜமாவே யாரு, உன்னோட உயிரை காப்பாத்தினவங்க நாங்க, ஆனாலுமே நீ எங்க மேல இந்த அளவுக்கு வெறியாகி கோவப்படுற, நீ பண்ண ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் தீ வச்சு பார்க்கும்போது நீ அந்த அளவுக்கு எதுவும் முரட மாதிரி தெரியல அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசினோம்னா இங்க நம்ம ஆளுக்கு பதற ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா அங்க இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அப்படியும் ரொம்ப கோவம் வருதுன்னா தேவையில்லாம இப்படி கோவப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம பையன் இப்ப சடனா கோவப்பட்டுட்டான்ல, அதனாலதான் ஒரு வேளை இவன் நம்மள அட்டாக் பண்ணுவானோ, நம்ம இவங்க உயிரை காப்பாத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் திடீர்னு கோவப்படணும், இதுவும் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம். அதனால இப்ப அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. நம்ம பையன் எப்பவுமே இப்படித்தானே கோவமா கத்திட்டு கிடப்பானுங்க. உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க தான் என்னோட உயிரையே காப்பாத்துனீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ கொலவெறியோட அட்டாக் பண்ண இப்படி நிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலாமா. அப்பதான் அந்த இடத்தோட லீடர் வந்து, இந்த அர்க்காலே மார்கரெட், இவ தான் உன்னை அந்த மஷ்ரூம்ல இருந்து காப்பாத்தினவ, கொஞ்சம் விட்டுருந்தா அது உன்னை தின்றுக்கும், நீ செத்துருப்ப அப்படின்னு சொன்னோனே லூஃபிக்கு செம ஹாப்பி. ஏன்னா இவன் அவ காப்பாத்தி இருக்கால. சோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பான். இந்த மாதிரி நீங்க கொடுத்த துணியை நான் தப்பா பேசினது தப்புதான், அதுக்காக நீ அட்டாக் பண்ணிடாதீங்கன்னு கேஷுவலா தான் பேசுவான். ஆனா அவங்க அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதுவும் அமேசான் லில்லியோட உமன் எம்பையர் என்ன சொல்லுவானா, இந்த ஐலாண்ட்ல ஆம்பளைங்களை தடை செய்யப்பட்டிருக்கு, ஆண்டாண்டு காலமா இந்த ஐலாண்ட்ல இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு ஒரு ஆம்பளை உள்ள வந்தானா இந்த ஊரோட ஹிஸ்டரியே டோட்டலா மாறுது, அதனால நாங்க உன்னைய கொன்னே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக அப்படியே அம்ப பின்னாடி இழுப்பாங்க. லூஃபி பார்த்துட்டு ஆஹா தொக்கா மாட்டிட்டனே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பீதியாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.